தென்னாளுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸோ இந்த மகா சிவராத்திரியை நீங்க முறையா விரதம் இருந்து நீங்க சிவமந்திரத்தை படிங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிவனை கும்பிட்டா எனக்கு கஷ்டம் வரும், எனக்கு துன்பம் வரும், அதனால நான் கும்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னு வச்சுக்கிறேன், நான் 35 வருஷமா நான் சிவனை கும்பிடுறேன். என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். சிவனுக்கு என்ன பிடிக்கும்? துக்கம் பிடிக்கும், துயரம் பிடிக்கும், அழுகை பிடிக்கும், நம்ம கண்ணீர் பிடிக்கும். ஸோ அதான் சிவன். இதெல்லாம் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்குது? ஸோ நீ நல்லவங்களை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் கொடுக்குற ஒரு வரம், பிரசாதம். ஸோ இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம நான் சிவனை கும்பிட்டா எனக்கு கஷ்டம் வந்துடும், நான் சிவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ 35 வருஷமா நான் கும்பிட்டுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ஒரு நொடியில அந்த கஷ்டமே மறந்து போற அளவுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஸோ எதுக்காக கஷ்டப்பட்டோங்கிறத அப்பதான் புரியும். இந்த கஷ்டம்லாம் எப்படி வந்துச்சு, இப்ப எப்படி இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே உயர்ந்து போற அளவுக்கு அந்த ஒரு நல்ல விஷயத்த நடத்துவாரு. சோ இந்த கஷ்டம்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு சந்தோஷம் வருவாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருவாரு. அதான் சிவபெருமான். சரிங்களா? உன்னுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் யார் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கஷ்டத்தை கொடுக்கறது. கடவுள் சொல்றீங்க, சிவனை கும்பிடுறீங்க அப்படின்னா நீங்க யதார்த்தமா தான் இருப்பீங்க. கண்டிப்பா யதார்த்தமான ஒரு ஆளாதான் இருப்பீங்க. உங்களுக்கு சூழ்வாரி தெரியாது. சோ உங்களுக்கு தெரியாம இருக்கிறதால தெரியப்படுத்துவங்களுக்காக தான் ஒரு துன்பத்தை கொடுத்து நீ தெரிஞ்சுக்கோ, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல கொடுப்பாரு. நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு சிவனை வழிபாடு பண்ணுங்க. பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். சரி, ஓம் நம சிவாய.